லாஸ்டா என்ன பார்த்தோமா நம்ம? எவருக்கா? முழுதாக எதிரொலிக்கும் சார். என்னப்பா? ரிஃப்ராக்ஷன் வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் வரைக்கும் பார்த்துருக்கோமா? எஸ் சார். ஓகே, அதோட அப்படியே நிறுத்திக்கலாம். இப்போ அடுத்து அப்படியே கண்டினியூஷன். ரிஃப்ராக்ஷன் த்ரூ a spherical surface, ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல ஃபார்முலாஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஃபார்முலா மட்டும் எழுதிக்கிட்டா போதும். spherical surface. உங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரிஞ்சிச்சுங்களா? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பத்தி எல்லாம் கிளியரா தெரிஞ்சிருச்சுங்களா? ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கம்மா, அப்படியே அமைதியா இருந்துடாதீங்க. புரியலன்னா கேட்டுருங்க. சரிங்க சார். இதுல என்ன சார் இது வந்து ஒரு கொஸ்டின்ஸ்ல இப்படிதான் கேட்பாங்க. ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப இதுல வந்து இதுல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்றாங்க. பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இங்க பிளேஸ் பண்றாங்க. ஞாபகம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஒரு ரிஃப்ராக்ஷன் சர்ஃபேஸ் இங்க வந்து படம் திருப்பி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நல்லா பாருங்க. ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். இதனோட நார்மல் லைனை டிரா பண்ண அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எங்க வந்து நிக்கும்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வந்து நிற்கும். இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் இல்லையா? இதனுடைய ஃபார்முலாஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இதனுடைய ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 μ2 ஒரு பகுதி, இரண்டாம் பகுதி. அப்ப இதுக்கு எல்லாரும் ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா μ2 by v minus μ1 by u is equal to μ2 minus μ1 by r. எங்கே படிச்ச மாதிரி இருக்கா? இது எங்கே படிச்ச மாதிரி இருக்காப்பா? எஸ் சார். ஓகே. இப்ப இந்த ஆர்ன்றது வந்து என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சரிங்க சார். இப்ப வந்து சமதள ஆடிக்கு என்ன சார் இருக்கும்? பிளைன் மிரருக்கு. இதுல உங்களுக்கு பிளைன் மிரருக்கு ஆர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா எது இருக்காது. அதனாலதான் முடிவில்லை. அப்ப பார்த்தோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியா நம்ம எடுத்துப்போம். அப்ப நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா μ2 by v minus μ1 by u is equal to 0. சொல்லிக்கலாமாடா? எஸ் சார். இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு ஃபார்முலா. இங்க இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து எங்கேயாவது ஒரு கொஸ்டின்ல ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இல்ல ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா, ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஒரு ஃபார்முலா கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. வி யூ இதெல்லாம் எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகே, வேற எதனா டவுட் இருக்கா? எழுதிக்கலாமா? ஓகே சார். சில டைம் இன்டீரியர்ல கேட்கும் பொழுது சில டைம் டைரக்டா சொல்றேன். சார் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போடணுமா சார்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இதுதான்மா. ஓகே சார். இது மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து வளைவான பகுதி இல்ல ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க. அந்த கொஸ்டின்ஸ்ல கேட்டுட்டு ஆறு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா யூவை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, விஏ கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. சார் இப்ப இது வந்து காற்றுன்னு வச்சுங்க, இது வந்து ஏர். இந்த பக்கம் சம்திங் அவங்களே சொல்லுவாங்க. கொஸ்டின்ஸ்ல நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஸ்டின்ஸ்லேயே சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எழுதிக்கணும்.
ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது 1. அது மாதிரி ஒவ்வொன்றா நம்மளுக்கு கேட்டுருவாங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே. இப்ப இன்னும் கொஞ்சம் சார் ஒரே ஒரு டவுட். கான்வெக்ஸ் சர்ஃபேஸ், கான்கேவ் சர்ஃபேஸ். ஏன்னா இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுங்க. அதுக்காக தான். நீங்க புக்ல போய் படிச்சீங்கன்னா தான் இது கண்டிப்பா அப்படியே புரியும். இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இது கேவ், இது வெக்ஸ். அப்ப இந்த கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய, அப்ப இன் கேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லா பாத்துக்கோ. கொஸ்டின் எக்ஸாம் இது போடும்போது நியூமெரிக்கல் போடும்போது பாத்துங்க, ஆர் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ், F1 is equal to negative, and F2 is equal to positive. அதுவே வந்து கேவ் சர்ஃபேஸா இருந்துச்சுன்னு சார், கேவ் சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா ஆர் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா நெகட்டிவ், F1 என்றது என்னன்னா பாசிட்டிவ், F2 is equal to negative. இன்னொன்னு சார், இதுக்குள்ள சில டைம் ஆர் கொடுக்கல சார், 2 ஃபோக்கல் லென்த் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, therefore R is equal to F1 plus F2. கவனிக்கலாமாப்பா? எஸ் சார். நியூமெரிக்கல்ஸ் இருக்கணும். ஓகே, இந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்ம்ல முடிச்சிட்டோம்னா ஓகே. இப்போ இது மாதிரி ஒரு क्वेश्चंस கேக்குறாங்க. A small point object is placed at O at a distance of 0.6 meter in the air from the convex spherical surface. 0.60 மீட்டர் என்ற தொலைவில் O என்ற புள்ளியில் என்ன சொல்லணும், குவி O என்ற புள்ளியில் குவி பகுதியில் பொருள் வைக்கப்பட்டுள்ளது. என்ற தொலைவில் O என்ற புள்ளியில் குவி பகுதியில் பொருள் வைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய இந்த பிராக்கெட்ல கொடுத்துட்டாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 1.5. அதனுடைய
ஆரம் 25 சென்டிமீட்டர் எனில் what is the position of the image on the principal axis? 25 சென்டிமீட்டர் எனில் எந்த இடத்தில் பிம்பம் உருவாகும்? ஓகே, சொல்லும் போலாம். ஏதாவது ஐடியா இருக்கா பாரு. எங்க வச்சிருக்காங்க? குவி பகுதியில வச்சிருக்காங்க, வெக்ஸ் பகுதியில வச்சிருக்காங்க. அப்ப u இஸ் ஈக்குவல் டு u கொடுத்திருக்காங்க, எந்த தொலைவில் வச்சிருக்காங்கன்றது u இஸ் ஈக்குவல் டு -0.60 மீட்டர். அடுத்தது பொருள் மியூ கொடுத்துட்டாங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்திருக்காங்க. எங்கிருந்து எங்க போகுதுன்னா காட்டுறப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க 1.5. அப்ப கண்டிப்பா 1.5னா ஏர் டு கிளாஸ். அப்ப நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் 2 இஸ் ஈக்குவல் டு 1.5. ஏர்ல இருந்து, ஏன்னா கிளாஸ் எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம் மியூசிக்கல் 1.5 அப்படின்னு சொன்னா கிளாஸ், அப்ப ஏர்ல இருந்து கிளாஸுக்கு வருது. அப்ப ஏர்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1, கிளாஸினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. ஆர் கொடுத்திருக்காங்க, R is equal to plus 0.25 மீட்டர். என்ன டவுட் இருக்கா? எழுதிக்கலாமா? என்ன ஃபார்முலா போய் யூஸ் பண்ணலாம்? mu2 by v minus mu1 by u equal to mu2 minus mu1 divided by r. mu2 by v minus mu1 by u is equal to mu2 minus mu1 by r. அவ்வளவுதான். இது சப்ஸ்டிட் பண்ணா u கொடுத்திருக்காங்க, r கொடுத்திருக்காங்க, எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்ப v is equal to something என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. mu2 எவ்வளவு இருக்கு? 1.5. இப்போ 1.5 divided by v minus 0.66 minus refractive index 1. கரெக்டா பாருங்க, v கண்டுபிடிக்கணுமா? v refractive index for 1 u எவ்வளவு இருக்கு? plus, therefore plus போட்டுக்கலாம். 0.60 is equal to என்ன பண்ணலாம்? mu2 என்னது? 1.5 minus 1, 1.5 minus 1 divided by r எவ்வளவு இருக்கு பாருங்க? 0.25 is equal to 1.25 minus 1 எவ்வளவு போறது? 0.5 divided by 0.25. ஓகே, எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. பண்ணிடலாமா? சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? இப்போ 1.5 அப்படியே ரெசிப்ரோக்கலா எழுதிக்கலாம். v by 1.5 plus 0.60 is equal to 0.25 divided by 0.5. இப்போ நம்மளுக்கு v வேணும்னா என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. எனக்கு இங்க இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து v is equal to 4.5 சென்டிமீட்டர். சப்ஸ்டிட் பண்ணிடலாமாடா? இவ்வளவுதான கான்செப்ட். இதுல வச்சுதான் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த இதுல லென்ஸ், சர்ஃபேஸ் அவங்களே சொல்லியிருப்பாங்க, குவி பகுதியா குழி பகுதியான்றது சொல்லிடுவாங்க. அப்ப சொன்னாங்கன்னா எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர். ஓகேவா? எழுதிக்கலாமாப்பா?
எஸ் சார். ஓகே, நாளைக்கு நம்ம வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இது போதுமானது. ஓகே, தேங்க்யூ. சார் 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 சொல்லுங்க சார். சார் ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க சார். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க. ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப். இதை நான் பண்ணிக்கிறேன். நீங்க பண்ணுங்க சார்.